அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது இதய உணர்வுகள். இந்த கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்கள் மனதை கவரும் கதையாக இருக்கிறது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விடுங்கள். இப்பொழுது கதையை தொடரலாம். அன்று மாலை ஹைதராபாத்தில் இருக்கும் என் அக்கா வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற பதற்றத்தில் என் அறை முழுதும் ஓடி ஓடி பொருட்களை எடுத்து பையில் திணித்து கொண்டிருந்தேன். என் பெயர் ராதா. வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நேரம் கைமீறி போயிருந்தது. தெருமுனையில் நின்ற ஆட்டோவை அவசர அவசரமாக மறித்து, அண்ணா சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டு போங்க, வண்டி கிளம்புற நேரம் ஆயிடுச்சு என்று கெஞ்சாத குறையாக கூறினேன். ஆனால் அன்று பார்த்து நகரத்தின் சிக்னல்கள் அனைத்தும் எனக்கு எதிராகவே இயங்குவது போல் தோன்றியது. கடுமையான போக்குவரத்து நெரிசல், கடிகாரத்தின் முள் நகர நகர என் நெஞ்சில் பயத்தின் வேகம் கூடியது. ஆட்டோக்காரர் எவ்வளவு முயன்றும் நெரிசலில் சிக்கி தவித்தார். கடைசியாக பேருந்து நிலையத்தை அடைந்த போது என் கண் முன்னேயே நான் ஏற வேண்டிய பேருந்து மெதுவாக நகர தொடங்கி இருந்தது. ஐயோ, பஸ் போச்சே! வேற எதையும் யோசிக்க தோணவில்லை. என் தோள் பையை இறுக்கி பிடித்து கொண்டு ஓடும் பேருந்தை பிடிக்க வெறி பிடித்தவள் போல் துரத்தினேன். சுற்றி இருந்த மனிதர்களின் சலசலப்பும் வாகனங்களின் ஹாரன் சத்தமும் என் காதில் விழவே இல்லை. என் கவனம் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த பேருந்தின் பின் படிக்கட்டில் மட்டுமே இருந்தது. மூச்சிறைக்க ஓடி சென்று பேருந்தின் இரும்பு கம்பியை பிடிக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக என் கால் வழுக்கியது. என் கண்முன்னே உலகம் ஒரு நொடி தலைகீழாக மாறியது. தாரை சாலையில் பலத்த காயத்துடன் விழ போகிறோம் அல்லது பேருந்தின் சக்கரத்திற்குள் சிக்கி உயிரே போக போகிறது என்ற கொடூரமான பயம் என் நரம்புகளை நடுங்க வைத்தது. பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அலறினேன். அடுத்த நொடி மேலிருந்து ஒரு வலுவான கை மிக வேகமாகவும் உறுதியாகவும் என் மணிக்கட்டை பற்றி பிடித்தது. ஒரே தூக்கில் என்னை மேலே இழுத்து பேருந்தின் வாசற்படியில் நிறுத்தியது. அந்த கை நிலை குலைந்து போன நான் அந்த நபரின் மார்பில் சாய்ந்து மூச்சிறைக்க நின்றேன். என் இதய துடிப்பு எனக்கு வெளியே கேட்டது. மெதுவாக நிமிர்ந்து பார்த்தேன். எனக்கு முன்னால் கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபமும் அதே சமயம் ஒருவித அக்கறையும் கலந்திருந்தது. என்னை எச்சரிக்கும் தொனியில், என்னங்க விளையாடுறீங்களா? நான் மட்டும் கரெக்ட் நேரத்துக்கு கை கொடுக்கலனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஒரு பஸ் போனா அடுத்த அரை மணி நேரத்துல இன்னொரு பஸ் வரப்போகுது. அதுக்காக இப்படி ஓடுற பஸ்ல ஏறி உயிரை பணயம் வைப்பீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு என்று காட்டமாக கண்டித்தான். அவன் கத்தியது எனக்கு கோபத்தை வரவழைக்கவில்லை. மாறாக அந்நியன் ஒருவன் என் உயிரை காப்பாற்றிய நன்றியுணர்வும் அவன் குரலில் இருந்த நியாயமும் என் மனதை தொட்டது. ரொம்ப ரொம்ப சாரிங்க, அக்கா வீட்டுக்கு போகணுங்கிற அவசரத்துல இப்படி பண்ணிட்டேன். நீங்க மட்டும் இல்லனா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி என்றேன் நடுங்கும் குரலில் தாழ்மையுடன். என் நிலையை புரிந்து கொண்டவன் தன் கோபத்தை தனித்து கொண்டு லேசாக புன்னகைத்தான். சரி சரி, நடந்து முடிஞ்சதை நினைச்சு பயப்படாதீங்க. இனிமேலாவது பஸ்லயோ ட்ரெயின்லயோ ஏறும்போது கொஞ்சம் கவனமா இருங்க என்று கூறியவன் தன் கையை நீட்டி, வைதிவே, என் பேரு கார்த்திக். ஹைதராபாத்ல ஒரு முன்னணி பார்மா கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்கேன் என்று இயல்பாக அறிமுகப்படுத்தி கொண்டான். நானும் என் கையை குலுக்கி, என் பேரு தாரா, நானும் ஹைதராபாத்ல இருக்கிற என் அக்கா வீட்டுக்கு தான் போறேன் என்றேன். அப்படியா, சந்தோஷம். சரி, முதல்ல போய் உங்க சீட்டு எங்க இருக்குன்னு பாருங்க, பையை வச்சுட்டு நிம்மதியா உட்காருங்க என்றான் கார்த்திக். நான் என் பயண சீட்டில் இருந்த இருக்கை என்னை பார்த்துவிட்டு பேருந்தின் குறுகலான வழியில் நகர்ந்த போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்திருந்தது. எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கை என்னை தேடி பிடித்து சென்ற போது எனக்கு பெரும் ஆச்சரியம் கலந்திருந்தது. எனக்கான இருக்கை சற்று நேரத்திற்கு முன் என் உயிரை காப்பாற்றிய அதே கார்த்திக்கின் இருக்கைக்கு பக்கத்திலேயே அமைந்திருந்தது. என்னை பார்த்ததும் கார்த்திக்கின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. சற்றே வியப்புடன் சிரித்து கொண்டே, அடடே, என் பக்கத்து சீட்டு தானா? அப்போ இன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கம் போச்சு, அரட்டை அடிச்சே பொழுது விடிய போகுது என்று நகைச்சுவையாக கூறினான். அவன் பேசிய அந்த இயல்பான பேச்சும் முகத்தில் இருந்த புன்னகையும் அதுவரை என் மனதை ஆட்கொண்டிருந்த பதற்றத்தையும் பயத்தையும் பனி போல விளக்கியது. இருவரும் அவரவர் பைகளை மேலே வைத்துவிட்டு அமர்ந்தோம். பேருந்து நகரத் தொடங்கியது. மெதுவாக தொடங்கிய எங்கள் உரையாடல் நேரம் செல்ல செல்ல மிகவும் சுவாரஸ்யமாக மாறத் தொடங்கியது. கார்த்திக் தன் வேலை அனுபவங்கள் என பல
விஷயங்களை பற்றி சுவாரஸ்யமாக பேசினான். சில நிமிடங்களிலேயே பல வருட பழக்கமுள்ள நெருங்கிய நண்பர்களைப் போல இருவரும் இயல்பாக பேசத் தொடங்கினோம். ஆனால் அன்று மாலை ஆட்டோவில் வந்தபோது ஏற்பட்ட அலைச்சலும் பேருந்தை பிடிக்க ஓடிய பதற்றமும் சேர்ந்து என் உடலையும் மனதையும் கடுமையாக சோர்வடைய செய்திருந்தன. பேருந்து நெடுஞ்சாலையில் சீரான வேகத்தில் செல்ல தொடங்கியதும் என் கண்கள் கனத்து தானாக சொருகத் தொடங்கின. கார்த்திக், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேனே என்று அவனிடம் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடினேன். நொடி பொழுதில் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டேன். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு ஜன்னல் வழியே குளிர்ந்த காற்று முகத்தில் அடிக்க மெதுவாக விழிப்பு வந்தது. வெளியே இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. பேருந்து ஏதோ ஓர் ஆள் நடமாட்டமற்ற நிலச்சாலையில் ஒரு சிறிய கடைக்கு அருகில் நின்றிருந்தது. நாம் எங்கே இருக்கிறோம் என்று அறியும் ஆவலில் பக்கத்தில் இருந்த கார்த்திகை திரும்பி பார்த்தேன். ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக என் பக்கத்து இருக்கை காலியாக இருந்தது. கார்த்திகை காணவில்லை. சுற்றிலும் பேருந்திற்குள் என் கண்களை சுழற்றினேன். அங்கேயும் அவன் இல்லை. இன்னும் ஹைதராபாத்தும் வரவில்லை. இடைப்பட்ட பெரிய நகரங்களான விஜயவாடா போன்ற இடங்களும் வரவில்லை. அதற்குள் இவன் எங்கே இறங்கி போனான்? ஒருவேளை என்னை விட்டுவிட்டு பாதியிலேயே இறங்கி சென்று விட்டானா என்று மனதிற்குள் குழப்பமும் லேசான பயமும் ஏற்பட்டது. அப்போது பேருந்தின் இன்ஜின் மீண்டும் கர்ஜிக்க வண்டி மெதுவாக நகரத் தொடங்கியது. அதே நொடியில் கார்த்திக் அவசர அவசரமாக பேருந்தின் படியேறி உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது. அவனை பார்த்ததும் எனக்கு நிம்மதியாக இருந்தது. கார்த்திக், எங்க போனீங்க? நடு வழியில என்னை விட்டுட்டு இறங்கிட்டீங்களோன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்றேன் லேசான கோபமும் நிம்மதியும் கலந்த குரலில். கார்த்திக் தன் வழக்கமான புன்னகையுடன், அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லங்க ராதா, பஸ் நிறுத்தின உடனே உங்களுக்கு குடிக்க கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிட பழங்களும் வாங்கிட்டு வரலாம்னு தான் இறங்கினேன் என்று கூறியபடி பையில் இருந்த ஒரு குளிர்ந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை எடுத்து என்னிடம் நீட்டினான். இந்தாங்க, தூங்கி எழுந்திருக்கீங்கல்ல, இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க, தாகம் தணிஞ்சு கொஞ்சம் தெம்பா இருக்கும் என்று கனிவோடு சொன்னான். அவன் காட்டிய அக்கறையை பார்த்து பூரித்து போனாலும் நான் தயக்கத்துடன், ஐயோ சாரி கார்த்திக், எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் பழக்கமே இல்லை, உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு வீட்டுல கூட நான் இதையெல்லாம் குடிக்கவே மாட்டேன் என்றேன் மென்மையாக. நான் அப்படி சொன்ன அடுத்த நொடி அவன் முகத்தில் ஒரு தீவிரமான ஏமாற்றமும் கண்கள் சுருங்கி ஏதோ ஒரு விசித்திரமான விகார மாறுதலும் மின்னல் போல் வந்து மறைந்தது. ஆனால் அதை நான் கவனித்தாலும் பயண களைப்பில் அதன் ஆபத்தை உணராமல் விட்டுவிட்டேன். என் பதிலை கேட்டதும் கார்த்திக் நொடி பொழுதில் தன் முகத்தில் படர்ந்த ஏமாற்றத்தை சுதாரித்து கொண்டு செயற்கையான ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டான். அச்சச்சோ, பரவாயில்லை ராதா, கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கலன்னா என்ன, இந்த வாழைப்பழத்தையாவது சாப்பிடுங்க, இன்னும் ரொம்ப தூர பயணம் இருக்கு, அப்புறம் பசியில மயக்கம் வந்துட போகுது என்று மிகுந்த கனிவோடு பையில் இருந்த பழங்களை நீட்டினான். அவன் அவ்வளவு அன்போடு வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதால் அதை மறுக்க மனமின்றி 2 வாழைப்பழங்களை மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். நான் வேண்டாம் என்று சொன்ன அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கார்த்திக் சிறிதும் யோசிக்காமல் தன் பைக்குள் பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டான். இரவு மெதுவாக நகர நகர பேருந்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டு அமைதி சூழ்ந்தது. ஆனால் எங்கள் உரையாடல் மட்டும் நிறுத்தமின்றி நீண்டு கொண்டே சென்றது. திடீரென்று கார்த்திக் தன் குரலை மென்மையாக்கி, ராதா, நாம எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா உங்க குடும்பத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று மிகவும் தனிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட அடுத்த நொடி என் இதயத்தில் ஏதோ ஒன்று அழுத்த தொடங்கியது. பழைய நினைவுகள் சுழன்றடிக்க என் மனம் அப்படியே கனத்தது. என்ன சொல்வதென்று தெரியாமல் ஜன்னலுக்கு வெளியே இருளை பார்த்தபடி அமைதியானேன். என் திடீர் அமைதியை கண்டு கார்த்திக் பதறி போனான். ஐயோ சாரி ராதா, நான் ஏதோ தெரியாம உங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிட்டு உங்களை சங்கடப்படுத்திட்டேனா? உண்மையிலேயே உங்களை காயப்படுத்துற எண்ணம் எனக்கு இல்லை, ஐ எம் சாரி என்றான் மன்னிப்பு கோரும் குரலில். அவன் பதற்றத்தை பார்த்து லேசாக புன்னகைத்து, சேச்ச, அப்படியெல்லாம் இல்லை கார்த்திக் என்று ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டேன். நீங்க கேட்டது கொஞ்சம் பர்சனல் விஷயம்தான், இருந்தாலும் உங்ககிட்ட மறைக்க தோணல. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ரொம்ப சந்தோஷமான குடும்பமா தான் இருந்தோம். ஆனா என் அக்கா குடும்பத்தினரின் விருப்பத்தை மீறி ஒருத்தனை காதலிச்சு யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. அந்த அதிர்ச்சியை என் அம்மாவால தாங்கவே முடியல. சில நாட்களிலேயே மாரடைப்பு வந்து எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க.
பேச பேச என் தொண்டை அடைத்தது. கண்கள் தானாக குளமாகின. அம்மாவோட பிரிவை தாங்க முடியாம என் அப்பாவும் நொந்து போய் பக்கவாதத்துல படுக்கையாகிட்டாரு. ஒரே ராத்திரியில என் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு கொடூரமான சூழ்நிலையில என் சித்தப்பா தான் எங்களை தாங்கி பிடிச்சாரு. இப்போ அப்பா சித்தப்பா கூட தான் இருக்காரு. நான் வேலையை பார்த்துட்டு அப்பப்போ அக்கா வீட்டுக்கு போய் அவளையும் அவ குழந்தைகளையும் பார்த்துட்டு வருவேன். கடவுள் ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாருன்னு தெரியல. அன்னையில இருந்து யாரையும் அதிகமா நம்பாம தனிமையிலேயே வாழ பழகிக்கிட்டேன் கார்த்திக் என்று என் மனதிற்குள் பல வருடங்களாக பூட்டி வைத்திருந்த பாரத்தை எல்லாம் கொட்டி அழுதேன். என் கதையை கேட்ட கார்த்திக் மிகவும் கலங்கி போனது போல் நடித்தான். ரொம்ப சாரி ராதா, உங்களை பழைய நினைவுகளை நினைச்சு அழ வைக்கணும்னு நான் நினைக்கல என்று கூறியபடி ஆறுதலாக என் தோளை தொட்டு தடவி கொடுத்தான். முன்பின் அறியாத ஒரு அந்நியனிடம் என் வாழ்க்கையின் சோகத்தை பகிர்ந்து கொண்டாலும் அந்த நள்ளிரவு பயணத்தில் அவன் தந்த அந்த ஆறுதல் வார்த்தைகளும் தொழுதலும் எனக்கு பெரிய ஆதரவாக தெரிந்தது. அவனை முழுமையாக நம்ப தொடங்கினேன். அப்போது டொமார் என்ற பயங்கரமான இடி சத்தத்துடன் பேருந்து சட்டென்று உழுக்கப்பட்டு தூக்கி வாரி போட்டு நின்றது. அந்த பயங்கர சத்தத்தை தொடர்ந்து பேருந்தின் இன்ஜின் முற்றிலுமாக முடங்கி போனது. நடத்துனர் அவசர அவசரமாக உள்ளே வந்து இன்ஜின்ல பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, வேற பஸ் வரதுக்கு ரொம்ப நேரமாகும், எல்லாரும் கீழே இறங்குங்க என்று உரக்க கூறினார். பயணிகள் அனைவரும் புலம்பியபடியே பைகளுடன் கீழே இறங்கினர். வெளியே அடர்ந்த இருள், சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் புதர்களுமாக காடு போன்ற பகுதி. அப்போதுதான் பெய்து ஓய்ந்த மழையினால் காற்றில் ஒருவித ஈரப்பதம் வீசியது. அங்கும் இங்கும் மின்மினி பூச்சிகளும் காட்டு பூச்சிகளின் இறைச்சலும் மட்டுமே கேட்டன. சக பெண் பயணிகள் பயத்தில் நடுங்கிக் கொண்டு தங்கள் குடும்பத்தினரை கட்டி அணைத்துக் கொண்டனர். ஆனால் என் அருகில் கார்த்திக் இருந்ததால் எனக்குள் எந்த பயமும் வரவில்லை. அவன் மேல் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டிருந்தது. இப்போ என்ன பண்றது கார்த்திக் என்று லேசான சிரிப்புடன் அவனிடம் கேட்டேன். கார்த்திக் கம்பீரமாக தன் தோள்களை உயர்த்தி, நான் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ராதா, தைரியமா இரு, உன் பேக்கை எடுத்துக்கோ, என் கூட வா என்று நம்பிக்கை தரும் குரலில் கூறினான். நாங்கள் இருவரும் பைகளுடன் இறங்கி சாலையோரம் வந்து நின்றோம். நேரம் செல்ல செல்ல அங்கிருந்த பயணிகள் ஒவ்வொருவராக அவ்வழியாக வந்த லாரி, கார் போன்ற வாகனங்களில் லிப்ட் கேட்டு புறப்பட்டு சென்றனர். சிறிது நேரத்திலேயே நடத்துனரும் ஓட்டுநரும் கூட ஒரு சரக்கு லாரியில் ஏறி தப்பித்துவிட அந்த இடமே மயான அமைதியில் மூழ்கியது. சுற்றிலும் ஆள் நடமாட்டமே இல்லாத நிசப்தம் பயமுறுத்துவதாக இருந்தது. இப்போது கார்த்திக் என்னை பார்த்து, இப்போ நாம என்ன பண்றது ராதா என்று வினவினான். அடடே, கீழே இறங்கும் போது பெரிய சல்மான் கான் ரேஞ்சுக்கு பேசுனீங்க, இப்போ என்னையே கேக்குறீங்களா என்று நான் செல்லமாக கோபித்து கொண்டேன். கார்த்திக் யோசித்து விட்டு, ரொம்ப நேரமாகிடுச்சு ராதா, நடு ரோட்ல இரவில நிக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை, நாம அந்த பழுதாகி நிக்கிற பஸ்ஸுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துக்கலாம், காலையில வெளிச்சம் வந்ததும் வேற ஏதாவது வண்டி பிடிச்சு போகலாம் என்றான். அவன் சொன்னது சரிதானே என்று தோண நாங்கள் இருவரும் மீண்டும் பழுதாகி காலியாக கிடந்த அந்த பேருந்திற்குள் ஏறினோம். பேருந்தின் உள்ளே ஏறியதும் எனக்கு திடீரென்று கடுமையான தாகம் எடுத்தது. தொண்டை வறண்டு தண்ணீருக்காக தவித்தது. கார்த்திக், குடிக்க தண்ணி ஏதாவது இருக்கா, ரொம்ப தாகமா இருக்கு என்றேன். கார்த்திக் தன் பையிலிருந்து ஒரு பாட்டிலை வெளியே எடுத்து என்னிடம் நீட்டினான். தண்ணி எதுவும் இல்லை ராதா, நான் வாங்கிட்டு வந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு, பரவாயில்லையா, குடிக்கிறீங்களா என்றான். தாகத்தின் வேதனை தொண்டையை அடைத்ததால் வேறு வழியின்றி அவன் நீட்டிய அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வாங்கினேன். மூடியை திறந்து ஒரே மூச்சில் அந்த பாட்டில் முழுவதையும் குடித்து முடித்தேன். பாட்டிலை கீழே வைத்துவிட்டு, சாரி கார்த்திக், தாகத்துல மொத்தத்தையும் நானே குடிச்சிட்டேன், அப்புறம் உங்களுக்கு தாகம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க என்று அப்பாவியாக கேட்டேன். ஆனால் அதற்கு கார்த்திக் அளித்த பதில் என் நரம்புகளை உறைய வைத்தது. அவன் முகத்தில் அதுவரை இருந்த அப்பாவி முகமும் போலி கனிவும் நொடியில் மறைந்து போக ஒரு கொடூரமான விகார சிரிப்பு அவன் உதடுகளில் தோன்றியது. இந்த ஒரு பாட்டிலால மட்டும் என் தாகம் தீர்ந்துடுமா என் செல்ல கிளியே என்று வக்கிரம் நிறைந்த குரலில் கேட்டபடி மெதுவாக என்னை நோக்கி நகரத் தொடங்கினான். அவன் பேசிய வார்த்தைகள் என் மூளையை எட்டுவதற்குள் என் தலை சுழல ஆரம்பித்து மிகவும் கனத்தது. கண்கள் தானாக சொருகின. கை கால்கள் தன் பலத்தை இழந்து தளர்ந்தன.
கார்த்திக், என்ன பேசுறீங்க? எனக்கு ஏன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்துதே என்று பதற்றத்தோடு தடுமாறியபடி இருக்கையை பிடித்து கொள்ள முயன்றேன். எல்லாம் நான் பண்ண வேலைதான் என் தங்கமே என்று அந்த பாழடைந்த பேருந்தே அதிரும் வண்ணம் உறக்க சிரித்தான். நீ முதல்ல பஸ்ல தூங்கி எழுந்தப்போவே உனக்கு மயக்க மருந்தை கலந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்தேன். ஆனா நீ அப்ப அதை குடிக்காம வீம்பு பண்ணி என் திட்டத்தை சொதப்பிட்ட. அதுக்காகத்தான் இந்த நேரம் வரைக்கும் நல்லவன் மாதிரி நடிச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் என்று தன் கொடூர நரித்தனத்தை வெளிப்படுத்தினான். என் உடலின் அசைவுகள் அனைத்தும் முற்றிலுமாக முடங்கின. சுய நினைவு வேகமாக மங்கத் தொடங்கியது. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத அடர்ந்த இருள் நிறைந்த காட்டு பகுதியில் உதவிக்கு யாரையாவது அழைக்க கூட என் தொண்டையிலிருந்து மெல்லிய முனகல் தவிர வேறு குரல் வரவில்லை. ஒரு கொடூர மிருகத்தை போல என் அசைவற்ற அனாதரவான நிலையை பயன்படுத்தி கார்த்திக் தன் மிருகத்தனத்தை காட்டினான். என் விருப்பத்திற்கும் சம்மதத்திற்கும் மாறாக என்னை வன்கொடுமை செய்து சீரழித்தான். விடியற் காலையில் சுய நினைவு முழுமையாக அற்ற நிலையில் பலவீனமாக கிடந்த என்னை அதே பாலடைந்த பேருந்தின் இருக்கையில் வீசி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு தன் தடயங்களை மறைத்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டான். ஒரு சாதாரண பயணத்தின் போது தற்செயலாக சந்தித்த ஒரு முகம் தெரியாத நபரை அவன் அணிந்திருந்த போலி அன்பையும் அக்கறையையும் பார்த்து அவசரப்பட்டு நம்பியதற்கு என் வாழ்நாளில் என்றும் மறக்க முடியாத நெஞ்சை உழுக்கும் ஒரு கொடூரமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தான் கார்த்திக். வாழ்க்கை பாடம். அறிமுகமில்லாத நபர்களிடம் எல்லை மீறிய நம்பிக்கை வைப்பதும் அவர்கள் கொடுக்கும் உணவு மற்றும் குடிநீரை ஆராயாமல் உட்கொள்வதும் பேராபத்தில் முடியும். ஆபத்து எப்போதும் அன்பான முகமூடியோடும் கனிவான வார்த்தைகளுடனும் தான் நம்மை அணுகும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.